ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாமா, உன் பக்கத்தில் தான் இந்த சாய் இருக்கிறேன். எவ்வளவு தூரத்திற்கு நான் போய்விட்டேன் என்று நினைத்து விட்டாயா? கிடையாது, நான் தூரத்திற்கெல்லாம் போகவே இல்லை. உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், இருப்பேன். எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னோடு இந்த சாய் வாழ்ந்து கொண்டு உனக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை கொடுத்து கொண்டே இருப்பேன். நிறைய பேருக்கு இங்கு சில விஷயங்கள் புரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தெரியாது. அவர்கள் உன்னுடைய வறுமையின் காரணமாகவும் இல்லை மற்ற விஷயத்தின் காரணமாகவும் என்ன செய்வார்கள்? நீயே சொல், உன்னை தூற்றுவார்கள். ஆனால் எப்படியும் எந்த நிலையிலும் தெய்வம் என்ற ஒன்று கைவிட்டு விடாது. தெய்வம் என்ற ஒன்று எப்பொழுதும் உன் கூட தான் இருக்கும் என்பதை நீ எப்பொழுதும் மனதுக்குள் வைத்துக்கொள். நிறைய இடத்தில் தெய்வம் உன்னை காத்து நிற்கிறது. தெய்வம் உன்னை கட்டாயமாகவே வழி நடத்துகிறது. தெய்வம் உன்னை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் உன்னை தூக்கி விடுவேன் என்ற நம்பிக்கை அடிக்கடி உனக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. புரிகிறதா? உன்னை நான் ஒரு நாளும் ஒரு பொழுதும் மற்றவரிடம் கைவிட வேண்டும் என்று நினைத்து கூட பார்த்ததே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சிறப்போடு இருக்க வேண்டும். நீ ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். யார் என்ன சொன்னாலும் எல்லா நிலைமையிலேயும் நீ மிக சிறந்த ஒரு பிள்ளையாக அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாகவே உள்ளது. அப்படியே என்னுடைய எண்ணம் இதுதான் என்று நான் முடிவெடுத்து விட்டேன். அப்படி என்னுடைய எண்ணம் இதுதான் என்று முடிவெடுத்த நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் கஷ்டத்தை கொடுப்பேன்? இப்பொழுது நீ அனுபவிப்பது உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் எப்பேற்பட்ட போலியான உறவுகள். உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்ன உன் வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் நடக்கும் என்பதை அனைத்தையுமே ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமாக தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். நீ கெட்டு போவாயா? வாழ்க்கையில் நீ இப்படியே இருந்து விடுவாயா? இல்லை உன் வாழ்க்கையில் நீ வீணாகி விடுவாயா என்று ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீ வீண் போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நீ எப்போ பார்த்தாலும் அவர்களுக்கு நல்லது நினைக்கிறார்கள், இவர்களுக்கு நல்லது நினைக்கிறார்கள். இந்த ஒரு விஷயம் நடக்கிறது, அந்த ஒரு விஷயம் நடக்கிறது என்று நீ நினைக்கிறாய். இங்கு உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி இருக்கும் நபர்கள் யாருமே வெளிப்படையாக சொல்கிறேன், உனக்கு நல்லது நினைக்கவே இல்லை. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் என்பது யாருமே நினைக்கவில்லை. எல்லாரும் இங்கு போலியாகவே தான் இருக்கிறார்களே தவிர எப்பொழுதும் உண்மையாகலாம் அல்ல. போலியாக இருக்கும் உறவுகளை விடுங்கள். போலியாக இருந்து கொண்டு எப்போ பார்த்தாலும் எல்லா நொடியிலேயும் எல்லா பொழுதிலேயும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீ பார்த்து இவர்கள் என்னை இப்படி நினைக்கிறார்களே, அவர்கள் என்னை அப்படி நினைக்கிறார்களே என்று நினைப்பதை விட நான் எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேன். என் தெய்வமும் எனக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் என்னுடைய தெய்வம் எனக்கு நல்லதுதான் செய்யும் என்று நம்பிப்பார். நீ எவ்வளவு தூரம் வாழ்வில் முன்னேறுகிறாய் என்பதை. ஒரு நிமிஷம் கூட வாழ்வில் தோற்று போவது என்பது உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனாலும் இப்பொழுது தோற்றுதான் நீ போய் நிற்கிறாய் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அது என்ன தெரியுமா? அதற்கான காரணம் மற்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மற்றவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை நீ எல்லா விஷயத்திலேயும் நீ தைரியமாக இருக்க வேண்டும். யாரையும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் நம்பக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நீ இதுவரைக்கும்
சில விஷயத்தில் தோற்று போனது உண்டு. ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் தோற்றுப்போவது என்பது உன் வாழ்க்கையில் சரித்திரத்தில் இல்லவே இல்லை. தோற்று போவதோ இல்லை மற்ற விஷயங்களை பார்த்து ஆவலாக இது மாதிரி இருந்தால் நமக்கும் நன்றாக இருக்குமே என்று ஏக்கத்தோடு இருப்பதோ இனிமேல் அப்படியெல்லாம் அல்ல. எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் மாற்றி இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இனி வரும் காலத்திலேயும் எல்லா விஷயத்தையும் அற்புதமாக அதிசயமாக மாற்றி உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் உனக்காகவும் கொடுத்து உன் குடும்பத்திற்காகவும் கொடுத்து உன்னை நான் வாழ வைத்தேன். அழுத நாட்களும் மற்றவரை பார்த்து 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 ஏங்கிய நாட்களும் முடிந்துவிட்டது. இதற்கு பிறகு ஏக்கங்களோ இதற்கு பிறகு வாழ்க்கையில் கஷ்டங்களோ வேண்டாம். நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு குழப்பினாலும் எல்லாவற்றுக்கும் தீர்வு என்பது உண்டு. எல்லாவற்றுக்கும் வாழ்க்கையில் இனி வரும் நாளில் மொத்தமும் சந்தோஷங்கள் இருக்கும். இனி வரும் நாளில் மொத்தமும் திருப்திகள் இருக்கும். உன்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு ஏதாவது ஒன்று நான் இந்த வாக்கை ஆரம்பித்ததிலிருந்து சொல்லும் ஒரே ஒரு விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நீ நலமோடு இருப்பாய், வளமோடு இருப்பாய் என்பதை. ஆனால் நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ எப்பொழுதும் காதில் வாங்க மாட்டாய். நான் நல்ல விஷயமாக ஒரு விஷயத்தை உனக்கு சொன்னேன் என்றால் அதெல்லாம் காதில் வாங்க மாட்டாய். அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக சொன்னான் அதை பிடித்து கொண்டு அதுதான் நடக்குமோ, அப்படிதான் நடக்குமோ, இப்படிதான் நடக்குமோ என்று நினைப்பாய். நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் அமைந்தே தீரும். யாரை கண்டும் நீ எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்று வாழ்ந்து உன்னை நீயே குறைவாக எடை போட்டு கொள்ளாதே. நம்பிக்கை ஒன்றே ஒன்று இருந்தால் இவ்வுலகத்தில் அனைத்தையும் மாற்றலாம். உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கையே உன்னை தூக்கி நிறுத்தும். இதுதான் நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தது. சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் எல்லா காலமும் காலத்தையும் நேரத்தையும் எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்திலேயும் நினைத்து வருத்தப்படாமல் நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். இந்த சாய் இருக்கிறேன் உங்களை ஒரு நாளும் கவலைப்படாமல் வைக்க. எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.